இன்னைக்கு நாங்கள் விஜய் சந்திக்க போகிறோம். அவருக்காக நாங்கள் மெமரபிளான கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம். இதில் காலமாடு அதுக்கு அவருக்கு எதுக்காக நாங்கள் இதுக்கு கிஃப்ட் பண்ணுறோன்னா ஒரு நம்ம தமிழ் கல்ச்சர் இதுக்காக நாங்கள் இந்த கல்ச்சரோட பேஸ் பண்ணி நம்ம இதை பண்ணுறதுக்காக தான் ஒரு மாதமாக அவங்க ட்ரை பண்ணி இதெல்லாம் ஹேண்ட்மேட்லேயே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக விஜய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் நினைக்கிறோம். அப்படி கொடுத்தோம்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஒரு மெமரபிளாக நினைப்பார். தமிழக வெற்றி கழகம் அடுத்து 2026 உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கிரௌடு இந்த இதெல்லாம் பார்க்கும்போதே கண்டிப்பாக 2026 தளபதியோட ஆட்சி கண்டிப்பாக அமையும். அது அமையறதுக்கான ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த கமிட்டி. அதே மாதிரி காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. அப்படி போட்டாலே கரெக்டான இடத்துல ஓட்டு போடுங்க. அப்பதான் விவசாயத்துக்கும் நம்ம அடிப்படை தேவைக்கு கஷ்டம் இல்லாம அதே மாதிரி கண்டிப்பா 2026 நம்மளோட ஆட்சி தாங்கிறது இது ஒரு சும்மா ஒரு சாதாரண எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுக்கு நாங்கள்லாம் வந்து ஒவ்வொரு குடும்பமும் எவ்வளவு தளபதிக்காக ஒரு மெமரிஃபுல்லாக நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோங்கிறது எங்களை பார்க்கும்போதே தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா வீட்டில் இருக்க ஃபேமிலி எல்லாருமே வந்து இன்றைக்கி வர முடியாமல் வேணா இருக்கலாம். ஆனால் தளபதியோட பொதுமக்களோட ஓட்டு வந்து கண்டிப்பாக தளபதிக்கு ஒரு பெரிய விஷயத்தில் கிடைக்கும். அதனால் நன்றி, வணக்கம். இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து மாற்றம் அடையும். 2026 எப்படி இருக்கு? இது வேற மாதிரி திருவிழா கோலமா இருக்கு. இப்போ கோவை மாவட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு. நிகழ்வுகள் நாங்கள் யாரும் இவ்வளோ எதிர்பார்க்கல. கூட்டம் வந்து வந்த வண்ணமே இருக்காங்க. நாங்கள் 6 மணிலிருந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்துட்டே இருக்காங்க. நிறைய கூட்டம் க்ரௌடு தலைவரை பார்க்கறதுக்காக. இத்தனை மக்களோட அன்பு வந்து தளபதிக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க. தமிழக அரசியல் வந்து எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசியல் தற்காலிகம் ரொம்ப மோசமாக தான் இருக்கு. நிறைய மக்களுக்கு நிறைய தீங்கு வரணும். கண்டிப்பா வரணும். தளபதி வந்தாருன்னா கண்டிப்பா கோவை மக்களுக்கும் சரி தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி எல்லாருக்கும் ரொம்ப நல்லது பண்ணுவார். பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பார். சம்பத்து